brother. யாக்கோபு கீலேயாதிலே கூடாரம் போட்டான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். We read that Jacob pitched his tent in the mount. உன்னுடைய கூடாரம் எங்க இருக்குன்னா? Where is your house? கீலேயாத்தின் மலையிலே இருக்கணும். It should be in the mount of Gilead. கூடாரம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? It shows நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துது. It shows our heart. கூடாரம் என்பது எதை வெளிப்படுத்துது? What is நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்துது. It shows our spiritual. கூடாரம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? What it reveals. அது சபையை வெளிப்படுத்துது. It shows the church. அந்த இடங்களுக்கு நான் எவனோ திட்டு போயலாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். There are so many places, there are so many wicked people are preaching. யாரோ பிரசங்கமாரை பெருகிக்கொண்டே இருக்கிறாங்க. There are so many preachers are coming. இன்னைக்கு ஆட்கள் இல்ல நினைக்காதீங்க. Don't think there is no people. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா போதும். If they marry, பொண்டாட்டி உட்கார்ந்துரும், wife, மாமியார் உட்கார்ந்துருவாங்க, mother-in-law, மாமியார் குடும்பம் உட்கார்ந்துரும், the family of the அந்த mother, 10 பேர் 5 பேர் வந்துருவாங்க, and there are 5 people, அது ரெண்டு யாரா கழக பேர் வந்து உட்கார்ந்துருவாங்க. and they become a great pastor. இப்படியா? ஆனால் உன்னுடைய கூடாரம் எங்க இருக்கிறது? But where is your tent? கூடாரம் எங்க இருக்கிறது? Where is your tent? எந்த சபைக்கு நீ போறோம்? Which church you have to go? போற கூப்பிடுற இடமெல்லாம் போய் அதை தருவாங்களா, இதை தருவாங்க, அங்க போனா புடவை கிடைக்கும், இங்க போனா காசு கிடைக்கும், அங்க போனா துட்டு கிடைக்கும், இப்படியா திரிஞ்சுக்கிட்டு கிடந்தனா நீ கூடாரம் கீலேயாத்திலே போடல, நீ எங்கேயோ ஒரு இடத்துல கூடாரத்தை போட்டிருக்கிற. If you were wandering here and there and going some the place where they are giving you salary or some other things and you're wandering your feet from here to there, that means you did not put. அங்க 2 பேர் கூடாரம் போட்டதை படிக்கலாம்.